ஹலோ ஆல், ரெண்டு பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் தான். பார்க்கலாமா என்னன்னு? நிறைய பேருக்கு இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் பொழுது ஸ்லீவும் பாடியும் ஒன்னா மேட்ச் ஆகல, ஒன்னு அதிகமாகவும் இன்னொன்னு கம்மியாகவும் வருது. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற டவுட். இன்னொரு விஷயம், சைடு லைன் பண்ணும் பொழுது அந்த சைடு லைன் வந்து நேரா வர மாட்டேங்குது, கோணலா போகுது, கை பக்கத்துல வி மாதிரி வருது. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுக்குமே ஒரே ஒரு ஆன்சர் தான். இந்த ஒரு ஆன்சரை வந்து நீங்க கரெக்டா வச்சிட்டீங்கன்னா சூப்பரா பிளவுஸ் வந்து பினிஷ் ஆகிரும். இந்த ரெண்டு விஷயத்துக்குமான ஆன்சர் என்ன தெரியுமா? ஆம்ஹோல் தான். இந்த ஆம்ஹோல பாத்தீங்கன்னா நீங்க உடம்புல அளவெடுத்தாலும் சரி, இப்போ உடம்புல அளவெடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அளவெடுங்க. 17 இன்ச் வருது. இந்த மாதிரி 17 இன்ச் வருது அப்படின்னா இதுல பாதி எவ்வளவு? 8.5 இன்ச் வரும். அந்த 8.5 இன்ச் அப்படின்றது உங்களுடைய பேக் ஆம்போல்ல, சோல்டருக்கு மேல 1/2 இன்ச் விட்டுட்டு பேக் ஆம்போல்ல 8.5 வரணும். பிளஸ் தையலுக்கு 1.5 இன்ச் வரணும். 1.5 வரணும். கையோட வளைவு நம்ம டிராயிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த வளைவுலயும் 8.5 இருக்கணும். அது போக தையலுக்கு நீங்க உடம்புக்கு எவ்வளவு விட்டீங்களோ அதே அளவுக்கு பாடிக்கும் விடணும். உடம்புக்கு 2 இன்ச் விட்டுட்டு இங்க 1.5 இன்ச் விட்டீங்கன்னா 1/2 இன்ச் கம்மியாயிரும். சரியா? சோ இந்த மாதிரி கைக்கான வளைவும் ஆம்போலுக்கான வளைவும், அதாவது பாடிக்கான வளைவும் ஒண்ணு போல கொடுத்து பாருங்க. கை தையல் வளையாது.